ஹலோ எவ்ரிவான், மொக்கமிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னோட வியூவர்ஸ் கேட்ட மாதிரி இன்னைக்கு நான் வந்து கேக் ரெசிபி தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எதுவுமே வந்து வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற கேக் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணல. ஸோ ஒரு கேக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து ரசிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் வந்து தேவை கேக் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி எக் கேக் தான் பண்ண போகிறேன். இது வந்து முந்திரி திராட்சை நம்ம கேக்கில் போடுறதுக்காக கண்டிப்பாக வீட்டில் அவைலபிளாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜாதிக்காய், இப்போ எசன்ஸ்லாம் இருக்காது இல்லையா, சம்டைம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து ஜாதிக்காய் யூஸ் பண்ணோன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். சுகர் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை. அப்போ தான் ஸ்பாஞ்ச் மாதிரி வருமா. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாமே ஒரு அளவு தான் போடணும். 50 கிராம் மாவு போட்டிங்கன்னா 50 கிராம் வந்து சுகர் போடணும். ஸோ அதுக்காக நம்ம அளவுக்காக இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவை, பீட் பண்ணுறதுக்கு பீட்டர், அதுக்கப்புறம் இது ஜாதிக்காய் துருவுறதுக்கு இது, அப்புறம் இது வந்து நம்ம சுகர் இடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க நம்மளோட கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, என்னோட அடுப்பு வந்து எரிய வச்சுட்டு நம்ம வந்து அந்த கேக் பேக் பண்ணுறதுக்காக மண் வந்து ஹீட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு வந்து எரிஞ்சிருச்சு நல்லாவே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட வீட்டில் வந்து அவன்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கேக் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி கடாயோ இல்லை ஏதாவது சட்டி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து மண் இருக்கு இல்லையா, மண்ணை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, சுகர் வந்து நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம எது எடுத்தாலும் இதில் அளந்து தான் எடுக்கணும். ஸோ சுகர் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து சுகர் வந்து இந்த சட்டியில் அளந்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம சுகரை வந்து இடிச்சுக்கணும் நல்லா. மிக்சினா நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சி இல்லாதவங்க இப்படி பண்ணுறோம். ஸோ என்னோட சுகர் வந்து நான் கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டேன். என்ன பண்ணலாம்னா, இது வந்து நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே அளவில் வந்து நான் மாவு எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்த அளவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மாவு வந்து தனியாக ஜலிச்சு வைக்கணுமா. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஜலிச்சு வச்சிடலாம் நம்மளோட ஜல்லடையில் போட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்த போதும், ரொம்ப எடுக்க தேவையில்ல, இவ்வளோண்டு போதும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஜல்லடையில் போட்டு அரைச்சே போட்டுக்கோங்க. ஸோ நான் பேக்கிங் பவுடர் போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டியும் வந்து ஜலிச்சுக்கிறேன் மாவு. ஏன்னா அந்த திருப்பி எதுவும் ஆகக்கூடாது மாவு அகைன், அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, திருப்பியும் நம்ம ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, எக் வந்து பீட் பண்ணணும். ஸோ அதனால் எக் வந்து நம்ம உடைச்சிட்டு இதில் பீட் பண்ணலாம். இந்த எக்கில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல சர்க்கரை, ஸோ இதை போட்டு பீட் பண்ணிக்கலாம் நல்லா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதுதான் நம்ம அளவு இன்னைக்கு கேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து இதில் எண்ணெய் எடுத்து ஊற்றணும். ஸோ எண்ணெய் எடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம எண்ணெய் எடுத்தாச்சு. இல்லை பட்டர் கூட நீங்கள் போடலாம். ஸோ எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை போட்டு நல்லா அடிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிட்டே இருக்க டைமில்
ஸோ ஸ்மெல்லுக்கு வந்து எசன்ஸ் போடலாம், பட் நான் இன்னைக்கு வந்து ஜாதிக்காய் போட போகிறேன். அது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஜாதிக்காய் வந்து திருவிக்கலாம். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மாவு இருக்கு இல்லையா, மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கோட இது பதம் வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அந்த கேக்கோட அந்த பதம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுட்டு இதில் வந்து சாக்லேட் வேணும்னா இந்த டைமில் தான் போடுவாங்க. இல்லை நாம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து இதில் தான் வந்து கேக் ஊற்றி வைக்க போகிறேன். இது வந்து பட்டர் பேப்பரு, ஏன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரதுக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ரெண்டுத்துலேயும் ஆயில் எடுத்து தடவிக்கலாம் நம்ம. ஸோ இது வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கேக் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டாதான் அது வந்து பொங்கி வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக ஊற்றி வைக்காம இப்படி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மண் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து இப்போ மண்ணில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹீட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மூடி வச்சோன்னா, இப்போ கீழே வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் கொடுங்க ஹீட்டு, அப்போ வந்து அது பிரேக் ஆகும். கேக் வச்சு ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கிடுச்சு, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்மளோட ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூனில் வந்து நம்ம குத்தி பார்க்கலாம். இது ஒட்டாமலே ஒட்டலை. ஸோ நல்லா வெந்திருக்கு கேக்கு. ஸோ நம்ம இது வந்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான என்னோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன், பட் கேக் வந்து கேக் மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கிட்ட கேக் கேட்ட வியூவர்ஸ்க்கு வந்து இந்த கேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க கேக் இந்த மாதிரி வந்துச்சான்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இல்லை, இதை விட சிம்பிளான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பபாய், see you. கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணுற ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த போட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போட் எடுத்து வச்சிருக்கேன், ஒட்டலை, உடஞ்ச போட்டை தான் திருப்பி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் உங்களை இதே மாதிரி இல்லாமல் சிம்பிளான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய், see you.